பிரைஸ் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யோபு 29 அதிகாரம் 20 என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் என் புது பலன் கொண்டது என்பதாக. ஆம், இங்கே ஒரு மனுஷனுடைய காரியத்தை கவனிங்க. என் மகிமை எனக்குள்ள செழித்தோங்குது, என்னுடைய கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது அப்படின்னு சொல்ற இந்த அனுபவம் தாங்க ஆண்டவர் சமூகத்துல போய் எந்த ஒரு மனுஷி அல்லது மகனோ மகளோ யார் ஒருத்தங்க தேவ சமூகத்தை நாடுறாங்களோ அவங்களுடைய கையில புது பலனை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் இந்த வார்த்தை. ஏன்னா நமக்கு விரோதமா அநேக அம்புகள் எய்யப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. உங்களை பகைக்கிற விதமா, உங்களை சோர்ந்து போகிற விதமா அநேக அம்புகள் உங்க சுற்றத்தார் சூழ்நிலைகள் மத்தியில எரிந்து கொண்டே இருக்கும்போது உங்க கை என்ன பண்ணணும்னா புது வில் புது பலன் கொள்ளணும். புது பலன் கொள்ளணும்னா ஆண்டவர் சமூகத்தை தேடி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய கையில் இருக்கிற அந்த புது பலன் உறுதியா இருக்கும். எவ்வளவு அம்பும் எந்த அம்பு வந்தாலும் உங்களை தாக்காது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.